ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக மை சைக்கோ ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் அட்டன் இருக்கு. டேரக்டாக நம்ம பாட்களில் போயிடலாம். நான் பேசுகிற விட இருக்க பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சா எம் ரெலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்களில் போயிடலாம். கோவமே வராத அளவுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பயங்கரமாக பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணதை பார்த்துட்டு நம்மகிட்டே அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. நிஜமா இல்லைம்மா ஜங்குக்? நான் சொன்னேன்ட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டியே, அப்போ நீ கோவம்லாம் படமாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ சொல்லிட்டல பேபி, இனி கோவமே படமாட்டேன் பாரா நீ. இதுவா நம்ம ஜங்குக்குன்னு ஷாக் ஆகிற அளவுக்கு நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. நிஜமா இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ரொம்ப ஹாப்பியானா டேயோட ஃபேஸில் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பேபி பாவம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை நினச்சி செம்மையாக ஹாப்பி ஆகுது. சரி, இப்படியும் போய் சொல்லி ஹாப்பி ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணப்படி, அப்போ என் மேலே இருக்க கோவம்லாம் அவனுக்கு போயிருச்சா அப்படிங்கிற மாரி கேட்பாரு. அந்த மாரி கேட்டேன். நம்ம ஜொங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு இப்போ உன் மேலே கோவம்லாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு நீ அந்த மாதிரி பண்ணுறத பார்க்க சொல்ல. நீ இந்த மாதிரி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நீ அந்த பிளேஸில் அத்தனை மெம்பர்ஸை அடிச்சிட்ட. ஓகே, அன்னைக்கு மட்டும் நீ அந்த பர்சன்ஸை அடிக்காட்ட அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்று அடிச்சிருப்பாங்க. உனக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே க்ரை பண்ணுவார். அந்த மாதிரி க்ரை பண்ணோம். ஜொங்குக்கு அப்படியே டேயோட ஃபேஸை கப் பண்ணப்படி, தேவையில்லாமல் க்ரை பண்ணாத பேபி, எனக்கெலாம் எதுவுமே ஆகாது, நீ இந்த மாதிரி க்ரை பண்ணாத. நீ என்ன திங்க் பண்ணி என்னோடய சேஃப்டி திங்க் பண்ணி தான் நீ ப்ராமிஸ் கேட்டுங்கிறத இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக அந்த ப்ராமிஸை நான் பிரேக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. அந்த மாரி சொன்னோம். நம்மள்ட்டே ரொம்ப ஹாப்பியாகி, சரி எனக்கு காலேஜ் ஒர்க் இருக்குது, நான் அங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாரி போவாரா. அது எப்படி நல்லா பேசுகிற வரைக்கும் பேசுவேன், திட்டுற வரைக்கும் திட்டுவேன், அப்புறம் இங்கேருந்து போனால் நான் உன்னை போக விட்ருவேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி போகிற டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி பேக்கப் பண்ணப்படி படிச்சுட்டு, அப்போல்லாம் ஒன்று அவ்வளோ லேஸில் இங்கேருந்து போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே டேயோட நெக்கை பைட் பண்ணபடி டேயோட ஷேர் பட்டனை ஒன் பை ஒன்னாக ரிமூவ் பண்ணுறாரு. ஜங்குக், நீ என்ன பண்ணுறேன்? நான் என் பேபி கூட ப்ளே பண்ண போகிறேன், நீ இப்போ என்கிட்ட ஃப்ரெஷ்ஷப் ஆகிற டைம்னு சொல்லுவேன், ப்ளே பண்ணபடியே ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே மேலே வேர் பண்ணியிருக்க அந்த ஷார்ட்டை ரிமூவ் பண்ணவும் நம்ம ரொம்ப ஷை ஆகி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், எனக்கு எல்லாமே இப்போ வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே தூக்குனபடி நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாரு. 2 பேருமே ரெஸ்ட் ரூம்குள்ளே ப்ளே பண்ணபடி ஃப்ரெஷ்ஷப் ஆனபடி நம்ம ஜங்குக்கு நம்ம கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணபடி, ஜங்குக் பண்ணுற எல்லா மூமெண்ட்டுக்குமே ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணபடி 2 பேருமே அந்த ஷவருக்கு கீழே ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகுறாங்க, டைட்டையும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளே பண்ணிவிட்டு நேராக கொண்டு வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு டேக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறாரு. ஜங்குக், நீ உண்மையிலே செம ரூட் தான்டா, என்கிட்ட பேசுகிறது தான் சாஃப்டாக பேசுகிறா, நான் மற்ற எல்லா மூமெண்ட்லேயும் நீ செம ரூடாக தான் இருக்கிற, எனக்கு ஹிப்பு பயங்கரமாக வலிக்கு தெரியுமா அப்படிங்கிற மாரி பயங்கரமாக திட்டு வர அந்த மாதிரி திட்டுனா, சாரி பேபி, நெக்ஸ்ட் டைம் சாஃப்டாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மகிட்டே நான் கீழே போய் ஆண்டிகிட்ட காஃபி குடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கீழே இறங்க போவாரா. அதெல்லாம் நீ ஒன்றும் போகாண்டா, உனக்கு ஒழுங்காகவே எழுந்து நிற்க முடியல, நீ இந்த பொசிஷனில் நடந்து போனீங்கன்னா என்னோடய மாம் உன்ட்ட 1க்கு 2ஆக கேட்பாங்க, நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை பெட்டில் உட்கார வச்சுட்டு உனக்காக காஃபியை நானே இட்டு வரேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நேராக கிச்சனுக்கு வருவாரா. இந்த மாதிரி கிச்சனுக்கு வந்தேன். ஜங்குக் முன்னாடி தான் ஒரு மாதிரி பெயினாக இருந்த மாதிரி நடிச்சிருந்துருப்பாரு. ஜங்குக் போன அடுத்த செகண்டே ரொம்ப நார்மலாக அப்படியே எழுந்து ஜங்குக் என்ன பண்ணுறானுங்கிற மாதிரி நோட் பண்ணேன். இப்போ அவங்க மாம்கிட்ட நம்ம ஜங்குக் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன்டா கிச்சனில் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்க, இவ்வளோ நேரம் ப்ராப்ளம் பண்ணி அவனை டென்ஷன் ஆக்குனது போதாதுன்ட்டு என்கிட்ட ஃபைட் பண்ண வந்துட்டியா, காஃபியை நானே ப்ரிப்பேர் பண்ணி தாரேன்டா அப்படிங்கிற மாதிரி கட்டுனா, நோ நான் தான் என் பேபிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன், என் பேபி என்ன மாதிரி காஃபி குடிக்கணுங்கிறது எனக்கு தான் தெரியும், நான் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். உன்னை கிச்சனுக்குள்ளே விட்ட கிச்சனை நான் 3 டைம் க்ளீன் பண்ணணும்டா, அது எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்காக காஃபியை ப்ரிப்பேர் பண்ணுவார். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் டே மில்க்கு கொட்டுதுடா அப்படிங்கிற மாதிரி கட்டணும். கொட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு
உன் மண்டையில் தாண்டா 2 கொட்டு கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கோட மாமா நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணா அந்த அடுப்பு பக்கத்துலேயே அந்த ஸ்டவ் பக்கத்துலேயே நம்ம ஜொங்குக்கோட மாமா போக விடாமல் இவர் அந்த பிளேஸ் எல்லாத்தையும் டேடி ஆக்கிட்டாரு. ஜஸ்ட்டு ஒரு கப் காஃபிக்கு எல்லாத்தையும் கலைச்சி போட்டு டேடி ஆக்கிட்டு ஒரு கப் காஃபியோடு அப்படியே அவங்க மாமா நோட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி நோட் பண்ணால் ஜஸ்ட்டு ஒட்ட சிங்கிள் கப் காஃபிக்கு கிச்சனை ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஃபஸ்ட் டைமில் காப்பி பட்டோம்ல அதான் ஜொங்குக்கு கிச்சனுக்குள்ளே வந்துருக்கான்னு கிச்சனுக்கு தெரியாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு டீக்கே சிரிப்பு வந்துடும். இந்த மாதிரி சிரிச்சா கிச்சனில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டை ஜொங்குக்கு ஃபுல்லாக நோட் பண்ணிட்டானுங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஷையாகி அப்படியே அவங்க மாமுக்கு பின்னாடி போய் மறைகிறாரு. சொல்ல வேண்டியதானம்மா இங்கிட்ட நிற்கான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன அந்த இங்கிட்ட நிற்கிறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி டோருக்கு அந்த ரூமை விட்டு வெளியே வந்து நின்று நோட் பண்ணுறத பார்த்துட்டு, ஏன் இந்த அளவுக்கு ஷையாகிற, இப்போ என்னெல்லாமா பண்ணி தானடா காஃபி போட்டால் போ கொண்டு போய் உன் ஒய்ஃப்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போம்மா காஃபி வேறு எப்படி இருக்குன்னு தெரியலையே கொஞ்சோண்டு குடிச்சு பார்க்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வேண்டாமே அது உன் ஒய்ஃபுக்காக கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ காஃபி போட்டிருக்க, நீயே கொண்டு கொடு போடா அவளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு பிடிச்சி தள்ளவும், காஃபி எப்படி இருக்குன்னு தெரியலையே, பேபி என்ன நினைக்குன்னு தெரியலையே, பெசாட்டுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக ஸ்கிப் பண்ணி குடிச்சு பார்க்குறாரு. என் மாம் கூட இந்த அளவுக்கு காஃபி ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, பட் இந்த ஜங்குக்கு செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் அவங்க மாம் தான் கிச்சனுக்குள்ளேருந்து ஒரு பிளேட்டை தூக்கி அப்படியே கீழே போடுறாங்க. இந்த போடுற சவுண்டுக்கு நான் பையன் தான் பேசினேன், மாமுக்கே கேட்டுருச்சு பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஒன்றை மிஞ்சி யாராலையும் ஃபுட்டை ப்ரிப்பேரே பண்ண முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி கத்தி சொல்லிட்டு நேராக பக்கத்தில் வந்து நின்றுட்டு அந்த காஃபி கப்பை கொடுக்கவும் சிரிச்சபடி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, எப்போ பார்த்தாலும் ஓ மாமா இப்படி தான் கடுப்பேற்றுவியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் என் மாமா இப்படி தான் எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன், அப்போ தானே இந்த ஜங்குக்கு இந்த பிளேஸில் இல்லாதபடி என் மாம் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஒரு பர்சன்ட் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு பர்சன்ட் பக்கத்தில் இல்லாத போட்டு தான் அந்த டாக்ஸிக் மூமெண்ட் இல்லாத ஃபீல் வரும், அப்போ தான் அந்த பர்சன்ட்டை நம்ம தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரி காஃபி எப்படி இருக்குன்னு குடிட்டே அப்படிங்கிற மாதிரி காஃபி கொடுக்கவும், நம்மகிட்டே வந்து இந்த காஃபியை குடித்தபடி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால், நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஜொங்குக், உன்னை நீ பக்கத்துலேருந்து டார்ச்சர் பண்ண சொல்ல அது கொஞ்சம் கடுப்பாகவும் கோவமாகவும் தான் இருக்குது, ஆனால் பட் நீ எங்களை விட்டு மூவ் ஆன் ஆகுறான்ற ஒரு செகண்ட் கேப்புமே ரொம்ப மிஸ் பண்ணுற ஃபீல் வருது. உன்னோட பிஹேவியருக்கா இல்லை நீ எங்ககிட்ட நடந்துக்கிற இந்த மூமெண்ட்டான்னு தெரில, உன்னை நாங்கள் மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது மாமும் அந்த பொசிஷனில் அவர் திங்க் பண்ணி பார்க்குறாரு. நீ சொல்கிறது கரெக்டு தான், உன்னோட மாமும் உன்னை மிஸ் பண்ணுவாங்க, நானுமே உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணிவிட்டு காஃபி சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு பற்றி சொல்கிறாரு. நம்ம ஜொங்குக்குமே தேங்க்ஸ் சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே குக் 2 பேருமே காலேஜுக்கு வராங்க. இந்த மாதிரி காலேஜுக்கு வந்துட்டோம். தான் பைக்கை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. பின்னாடி தான் நம்ம ஜொங்குக் பேக்கப் பண்ணபடி உட்காந்துருப்பாராம். இந்த மாதிரி உட்காந்துருந்தா, ஜங்குக் என்ன பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்படி பேசினோம். ஜங்குக் டேயோட சோல்டரில் கிட்ட வச்சபடி டேயோட நெக்கை பாட்டபடியே பட்டிருக்காரு. ஏன்னா நம்ம டேயோட நெக்கில் இக்கி மார்க் வச்சிட்ருக்காரு. ஜங்குக் பைக்கை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்டா, என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நான் உன்னை ஹக் பண்ணி ஸ்லீப் பண்ணதா யாராக இருந்தாலும் நினைப்பாங்க, அப்படியே நீ பைக்கை ட்ரை பண்ணு பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜங்குக்கு நீ என்ன மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்க, ரூமில் தானடா அந்த அளவுக்கு ப்ளே பண்ண மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பக்கத்தில் இருந்தாலே ஹேண்ட்ஸும் சரி என் லிப்பும் சரி ஃபுல்லாக ப்ளே தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயோட நெக்கை பயங்கரமாக பைட் பண்ணுறாரு. ஜங்குக்கு வேண்டாம் வேண்டாம் ரோடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நீ பாட்டுக்கு போங்க, யாராவது நான் என்ன பைட் பண்ணுறதையா பார்க்க போகிறாங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை ஹக் பண்ணபடி டேயோட சொல்கிறல ஹெட்ட வச்சபடி டேயோட நெக்கை லிக் பண்ணபடி பைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக ஸ்கூல் டோர்கிட்ட கொண்டு வந்து கேட்டுக்கிட்ட கொண்டு வந்து பைக்கை நிப்பாட்டினோம். நம்ம சுகாவும் மற்ற பாய்ஸஸும் தான், என்னடா
ஜங்குக்கு நைட்டு முழுக்க என்ன பண்ணா, நீ பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டு வர சொல்ல இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொன்ன மாதிரியே பாய்ஸை சொல்கிறது கேட்டு, "ஹ, அவன் என்ன ஸ்லீப்பாடா பண்ணிகிட்டு இருக்கான், என்கிட்ட ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான்டா" அப்படிங்கிற மாதிரி டேயோட ரியாக்ஷனை பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணால், நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்லீப்பிங்கான பர்சன்ட் இப்படி எழுந்துப்பாங்க அந்த மாதிரி எழுந்துட்டு டேக்கு முன்னாடி வந்து டேயோட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நான் நல்லா ஸ்லீப் பண்ணேன், அப்புறம் பேபி நீ கிளாஸுக்கு போன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாஷுக்கா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோம். டேயோட நெக்கில் இத்தனை இக்கி மார்க் இருக்கிறத போட்டுட்டு பாய்ஸஸ் எல்லோரும் பயங்கரமாக சிரிக்காங்க. டே வர உனக்கு இவ்வளோ இக்கி மார்க் கொடுத்தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதை தாண்டா அவன் பண்ணிட்டு வந்தான், அவன் சொன்ன மாதிரி தாண்டா நீங்களும் சொல்கிறீங்க, ஏன் ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணுறான்னு கேட்குறீங்க, அந்த பொசிஷனில் இருந்துட்டு வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்கேன், நான் பைக்கை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கேன்னெல்லாம் திங்கே பண்ணலை, அவன் பாட்டுக்கு பைட் பண்ணி வச்சுருக்கான், எப்படி நெக்கு முழுக்க பண்ணி வச்சுருக்கான் பாரு லூசு பை அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டேன். கரெக்டாக நம்ம நம்மகிட்ட என்ன செய்வார்னா அவரோட காலேஜுக்குள்ளே போனேன், ஜங்குக்கு சுகம் பேசிக்கிட்டே போனேன். ஆமாம், ஜிமினி என்னெல்லாமா சொன்னானே, டேக் கூட ஃபைட்டு பண்ணி பிறகு டேக் கிட்ட ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்தியாமே, அதெல்லாம் நீ எப்படிடா ஃபாலோ பண்ணுவ, சே அதெல்லாம் எவன் ஃபாலோ பண்ண போகிறான், அதெல்லாம் ஃபேக்கான ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு நேராக கிளாஸ் ரூம் போனால் கிளாஸ் 1 by 1 நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக்கு தான். சுகாவும் நம்ம ஜங்குக்குனா அப்படியே ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம சுகா ஜங்குக்கு பக்கத்தில் டீயா வந்து உட்காந்துட்டு டீயா வந்துட்டு ரொம்ப நார்மலாக நம்ம ஜங்குக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். இந்த மாதிரி பேச ட்ரை பண்ணால் நம்ம ஜங்குக்குமே நக்கலாக சிரிச்சபடிக்கே நம்ம தியா கிட்ட நார்மலாக பேசிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா, என்ன இந்த சைக்கோ அந்த கேர்ள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், ஜங்குக் பேசினா ஏதாவது ரீசன் இருக்குமே, ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தான். நம்ம ஜங்குக்கும் சுகாவும் இருக்கிற அதே பிளேஸ்க்குள்ளே இப்போ நம்மகிட்ட என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராக சொல்ல பக்கத்தில் டீயா உட்காந்து பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்மகிட்ட இப்படி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். உள்ளே வந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை வச்சபடி ஜங்குக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து ஒரு மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு எப்படி பேசிப்பாங்க அந்த பொசிஷனில் ரொம்ப க்ளோஸாக வந்து பேசுகிற மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணபடி ஜங்குக்குன்னு வந்தவர் இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஜங்குக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிட்ட பட்டுட்டு அப்படியே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா நம்மகிட்ட பின்னாடியே வந்த பாய்ஸஸ் தான் என்னடா அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறேன்னுக்கிற மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டான். வந்துட்டு பட்டுட்டு நம்ம ஜங்குக்கு வந்து விட்டு அப்படியே எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டான். என்னாச்சு பேபி இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக கிட்ட வந்தா வந்து நம்ம ஜங்குக்கே இக்னோர் பண்ணுறாரு. ஏன்னா அந்த கேர்ள் அந்தளவுக்கு க்ளோஸாக உட்காந்துருந்துருப்பாள். அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கை இக்னோர் பண்ணபடி, இல்லை லஞ்ச் பாக்ஸை நீ மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்ட, அது என்னது, அதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கீழே ஃப்ளோரை பட்டபடியே பேசுவாரா. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். டேயோட சீக்ஸ் அப்படியே கப்புனபடி ஜங்குக்கு அப்படியே அவரோட ஃபேஸை பார்க்க வைக்கிறாரு. என்ன ஆச்சு இப்போ, அந்த கேர்ள் பக்கத்தில் வந்து உட்காந்ததோட உனக்கு ஜெலஸ் ஆகிடுச்சா என்ன, ஐயோ டேய் ஜெலஸ் ஆகிட்டியா, இந்த ஜெலஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட அப்படியே இழுத்து பக்கத்தில் இருக்க பெஞ்சில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு அந்த லஞ்சு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, சரி நான் லஞ்சு சாப்பிட்டுட்டேன் நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அங்கே டிஃபன் பாக்ஸை வச்சுருக்காங்க, நான் அங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்க தனியாக சாப்பிட்டுப்பாங்க, இன்றைக்கி நீ ஏன் கூட சாப்பிடு, 8 டேஸ் நான் காலேஜுக்குள்ளே வந்து சாப்பிட்டேன், நீ ஏன் கூட சாப்பிட்டா என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மற்ற பாய்ஸஸை நோட் பண்ணால், புரியுதுடா புரியுது, பத்திரமாட்டே கொண்டு காலேஜில் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மற்ற பாய்ஸஸ் எல்லாம் அங்கேருந்து போனான். பத்தியா உன் ஃப்ரெண்ட்ஸு கூட உன்னை என் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும்னு விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ பயமுறுத்துகிற பயட்டப்பட்டாண்டா அவங்க அப்படி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த லஞ்சு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிடாரு. இந்த மாதிரி சாப்பிட்டான். நம்ம சாப்பிட டேக்கு வாட்ரு கொடுக்குறாரு. ஃபுட்டை கீழே கொட்டுற மாதிரி இருந்தால் அதை நம்ம ஜங்குக்கு பிடிச்சி அவர் சாப்பிட்றாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக் டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத தியா பார்த்து செம்ம காண்டாகிறான். இந்த மாதிரி காண்டா இருந்தால் ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி ஜங்குக்கு நான் அங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போகலாங்கிற மாதிரி கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போக பார்ப்பாரா. இப்படி போகிற நம்ம டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்கு கிரிப்பாக பிடிச்சிட்டு, அது என்னங்க இவ்வளோ தூரம் வந்த, எந்த அளவுக்கு ஃபுட்டை சாப்பிட்டேன், நான் உனக்கு எந்த அளவுக்கு கம்பெனி கொடுத்தேன், போக சொல்ல எனக்கு ஏதாவது ரிவார்டு மாதிரி கொடுத்துட்டு போகலாம்ல, கண்டிப்பாக ரிவார்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு பைட்டி மாட்டி பேசாதது, ஸ்கூல் விடு நான் காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் முடியாது, கிஸ் பண்ண நான் விட்டுறேன், கிஸ் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணால்,
அப்போ நான் வேணா கிஸ் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாரி டேட்டை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாரி டீஸ் பண்ண ஆரம்பித்தா, உன்னோட பெருந்தொல்லையா இருக்கே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு வேகமாக அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடிடுவார். இந்த மாதிரி ஓடுனா ஜங்குக்கு நான் இந்த மாதிரி கிஸ் பண்ண மூமெண்ட்டு திங்க் பண்ணபடியே ஷையான பொசிஷனில் கரெக்டாக சுகாக்கிட்ட வந்து உட்காருவாரா. என்னடா இந்த ஒத்த கிஸுக்கு தானே இவ்வளோ நேரம் டையை பிடிச்சி வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்க, ஆமாண்டா எவ்வளவோ நானும் டர்ட்டியாக டைட்டை ப்ளே பண்ணியிருக்கேன். நான் பட் என் பேபி கொடுக்குற இந்த ஜஸ்ட்டு ஒத்த பிக்கிஸ் தான் பா என்ன அம்மா இருக்குது தெரியுமா என் பாடியில். அப்படியே பாடி முழுக்க ஃபுல்லாக வைப் ஆகுது. ஒத்த பிக்கிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் ஜங்குக் நான் இந்த ப்ளேஸில் இருக்கேன், உன் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸில் இருக்கேங்கிறது தெரிஞ்சு எனக்கு கொஞ்சம் காண்டாத்தணும் கடுப்பிட்டுன்னு தானே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி டீயா கேட்டான். யார்டா இது, யார் என்கிட்ட ஃபைட்டுக்கு வர்றது, டே சுகா யாராவது இங்கே இருக்காங்களா என்னன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி டீயாவை செமையாக கலாய்க்கிறாரு. இந்த மாதிரி கலாய்ச்சான் நம்ம டீயாடான் காண்டாகி, ஜங்குக்கு நீ ஓவராக உன்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி டீயா செம காண்டாட்டிட்டுனா, ஹேய் அவனுக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுங்கிறது உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல, ஏன் ஒய்ஃபுக்கிட்ட எப்படி ப்ளே பண்ணால் உனக்கு என்னடி, அது ஏன் ஒன்றை நான் ஏன் ஜெலஸ் பண்ணி பார்க்கணும், சொல்லப்போனால் என் பேபி தான் செலக்ட் பண்ணி பார்க்கணும், அவனை ஜெலஸ் பண்ணி பார்த்தா எனக்கு நிறைய ரிவார்டு கிடைக்கும், ஒன்றை செலக்ட் பண்ணுறதுல எனக்கு என்ன ரிவார்டு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன மாதிரி ஜங்குக் பேசுகிறத கேட்டு தியா செம்ம காண்டாகி, ஜங்குக்கு நீ வர வர ரொம்ப ஓவராக பேசுகிற, தேவையில்லாமல் என்ன டென்ஷன் ஆக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போடி உனக்கு ஒரு வேறையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாடா அங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சுகாவும் ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்புனா. டேமிட் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணுறான் பாருடா பாரு, இன்றைக்கி கண்டிப்பாக இந்த மெடிசனை நான் நீ பாக்ஸிங் பண்ணதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகல அந்த ப்ளேஸில் மிக்ஸ் பண்ணி உனக்கு கொடுக்குறேன், கண்ட்ரோலில் நீ என்கிட்ட க்ளோஸாக தான் வரப்போடுற, அப்புறம் இந்த டேக்கிட்ட இருந்து உன்னை மொத்தமாக பிரிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக இப்படி திங்க் பண்ணிக்கிட்டேன். அப்படியே டீயா அந்த பிளேஸில் இருந்தால் இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் அதேமாரி தான் பாக்ஸரில் நம்ம ஜங்குக் அதனால் அதுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம சுகர் நம்ம ஜங்குக் பக்கத்தில் உட்காந்து தான் நம்ம ஜங்குக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த பிளேஸில் கரெக்டாக டீயா என்ட்ரு ஆகி அவள் திங்க் பண்ண மாதிரி அந்த மெடிசனை அந்த ஜூஸில் மிக்ஸ் பண்ணுறா. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் பக்கத்துலேயே கொண்டு வச்சுட்டு அந்த பிளேஸில் இருந்து மூவ் ஆன் ஆகிறா. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆகி தூரத்தில் இருந்தபடியே ஜங்குக் எப்பண்டா இந்த மில்க் ஷேக்கு குடிப்பான் அப்படிங்கிற மாதிரியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம ஜங்குக். அப்படியே டயர்ட்லேயே வந்து சுகா பக்கத்தில் வந்து உட்காரவும், இந்தாடா அதை ட்ரிங்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அதை எடுத்து நம்ம ஜங்குக்கிட்ட கொடுப்பாரா. இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட கொடுத்தேன். ஜங்குக் அதை அப்படியே எடுத்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி குடிக்க போவாரா. இந்த மாதிரி குடிக்க போனால் அந்த பிளேஸில் கரெக்டாக இப்போ நம்ம என்ட்ரு ஆகி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த மில்க் ஷேக் பாட்டிலை வாங்கி ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி டேக் குடிச்சிருவார். இந்த மாதிரி டேக் குடிச்சதை பார்த்துட்டு தியா ஷாக் ஆனா, என்னாச்சு பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக் எனக்கு மவுட்டு முழுக்க ஃபுல்லாக எரியுது அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. ஏன்னா மவுட்டு எரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் ஷாக் ஆகி என்னாச்சுட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஃபுல்லாக ஸ்பைசியான ஃபுட்டை கொடுத்து இந்த ஜிமினா என்னை ஏமாட்டிட்டான், மவுட்டெல்லாம் எரியுது, நிறைய வாட்டர் ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டேன், இப்போ உன்கிட்ட பார் இந்த மில்க் ஷேக்கே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு ஏன்னா மவுட்டெல்லாம் பயங்கரமாக எரியுது அப்படிங்கிற மாதிரி ஸ்பைசியான ஃபுட்டை கொடுத்துட்டானுங்கிற மாதிரி நம்ம டே வந்து ஜங்குக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தால் நம்ம தான் இந்த மாதிரி நம்ம புலம்புறது நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மியாக பட்டுட்டு இருந்தோம்னா, நான் சாப்பிட்டுட்டு இருந்த ஃபுட்டை அவன் எடுத்து சாப்பிட்டா அதுக்கு நான் பொறுப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், சரி சுகா நான் ஹவுஸ் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்து எனக்கு மவுட்டெல்லாம் எரியுது, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, காரமாக இருக்குதுன்னு சொல்கிறத கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரோட பைக்கில் அப்படியே உட்கார சொல்கிறாரு. பேக் சைடில் தான் நம்ம இப்போ உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி பேக் சைடில் உட்காந்துருந்து நம்ம ஜங்குக் பைக்கை ட்ரை பண்ணிட்டு வரா. இந்த மாதிரி ட்ரை பண்ணால் ஃபாஸ்ட்டாக போகிறாருன்னு சொன்னேன். நம்ம ஜங்குக்கு
ஆப்போசிட்டில் போகிற காருக்குள்ளே வண்டிக்குள்ளெல்லாம் புகுந்து போகிறாரு. டே ஜொங்குக்கு என்னடா பண்ணுற நீ அப்படிங்கிற மாரி ஜொங்குக்கை டைட்டாக ஹக் பண்ண பொசிஷனில் ஐஸை க்ரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி ஜொங்குக்கிட்டே இவ்வளோ வேகமாக போகிற, ஹவுஸுக்கு தானே போகிற, எதுக்காகடா காருக்குள்ளோடிலாம் புகுந்து போகிற, ஜொங்குக்கு என்னமோ நான் ட்ரைவ் பண்ணுறது தான் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னேன், நீ ட்ரைவ் பண்ணுற மாடலே சரியில்லையே அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி கட்டிக்கிட்டே கரெக்டாக ஹவுஸில் கொண்டு வந்து நம்ம ஜொங்குக்கிட்டே விடவும் நம்மகிட்டே அப்படியே பைக்கை விட்டு இறங்குனதோடு அவருக்கு தலைலாம் சுற்றி போச்சு. தலை சுற்றின பொசிஷன்லேயே கீழே விழ போகிற டேயோட ஹிப்பை பிடிச்சி நம்ம ஜொங்குக்கு அப்படியே க்ரிப்பாக போச்சு. அப்படியே பைக்கிலேருந்து இறங்கி டேய் அப்படியே ப்ராடக்டில் தூக்குறாரு. என்னாச்சு பேபி, உன்னோட ஹஸ்பண்டோட பைக் டிரைவிங்கை பட்டு அசந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே ஜொங்குக் என்கிட்ட என்னடா சொன்னேன், எனக்கு ஒழுங்காகவே பைக் ட்ரைவ் பண்ண தெரியாதுன்னு, என்னடா ஒவ்வொரு காருக்குள்ளேயும் புகுண்டு வர, ஏன் ஜொங்குக்கு இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ தானே ரொம்ப காரமாக இருக்குன்னு அவனை சீக்கிரம் ஹவுஸுக்கு கூட்டு வந்துட்டேன். காரமாக இருக்குன்னா ஹவுஸுக்கு ஏன்டா கூட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்படி கேட்டால், உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீசரில் தான் இருக்குது, நான் உன்னை ரூமில் கொண்டு வைப்பேனா, அப்புறம் ஐஸ்கிரீம் எடுத்து வந்து தருவேனா, நீ சாப்பிடுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம டேட்டை ஃப்ளீட் பண்ணபடியே பேசிக்கிட்டு கரெக்டாக பெட்ரூமில் கொண்டு வந்து டே வச்சுட்டு நான் ஐஸ்கிரீம் கீழே போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஐஸ்கிரீம் எடுக்க கீழே வேகமாக வர அந்த மாதிரி கீழே வேகமாக வந்தோம். நம்ம ஜொங்குக்கு வச்ச மில்க் ஷேக்கு தான் நம்ம டே ஸ்கிப் பண்ணி குடிச்சிருப்பாரு. அப்போ இப்போ ஹைப் ஆகுறது யாராவா, நம்ம டே தான். செம்ம ஹைப் ஆகுறாரு. இந்த மாதிரி ஹைப் ஆகி அவர் என்ன பண்ணுறோங்கிறது அவருக்கே தெரியாமல் அவர் போட்டிருந்த ஷர்ட்டை கழட்டி கீழே போடுறாரு. ஏன் இவ்வளோ சூடாக இருக்குது, ஏன் இவ்வளோக்குள்ளே ஹாட்டாக இருக்குது, ஏசி ஆனாக இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி ஏசியெல்லாம் ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணி அப்படியே அந்த ஏசி பக்கத்துலேயே போய் நிற்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் அவர் என்ன ஹாட்டாவாக இருக்கிறாரு, மெடிசனோட வேலை இல்லை, மெடிசன் தானே ஹைப் ஆக்கிக்கிட்டு இருக்க அந்த மூமெண்ட் தெரியாமல் இப்படி ஏசி பக்கத்தில் வந்து நின்று இந்த அளவுக்கு ஹைப் ஆகுது, ஹாட்டாக இருக்குது இந்த ரூம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர டென்ஷனில் இந்த மாதிரி ஷார்ட் கிளாஸாக நின்றபடி ஏசியை பார்த்தபடி நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிட்டோம். ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வர நம்ம ஜொங்குக்கு பார்த்துட்டு பேபியோட பாடி ஸ்ட்ரக்சர் என்னான்னு சொல்ல, எதுக்கு இப்போ என் பேபி இப்படி ஷார்ட்டை ரிமூவ் பண்ணி போட்டுட்டு நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்லேயே டேயை ஃபுல்லாக பேக் சைடே நோட் பண்ணபடி அப்படி கொஞ்சம் ரசித்தபடியே டேக்கு முன்னாடி வந்து நின்னோம். டே ஃபுல் ஹைப்பில் ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் இருக்குது நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு உன் சீக்ஸே இப்படி ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜங்குக் ரொம்ப ஹாட்டாக இருக்குதுடா, ரொம்ப சூடாக இருக்குது, ஏசி ஆன் பண்ணியும் என்னோடய பாடி ஹீட்னஸ் குறையவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவார். அந்த மாதிரி பேசினா என்ன, ஏசியில் நின்று உனக்கு பாடி ஹீட்டாக இருந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ வேணால் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஃப்ரெஷ்ஷப் ஆக தான் இனி நான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட ஃப்ரெஷ்ஷப் ஆக போகலான்ங்கிற மாதிரி போனோம். ஐஸ்கிரீம் எடுத்து வந்துருக்கேன் சாப்பிட்டுட்டு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்கிரீமை கொடுப்பாரா அந்த மாதிரி கொடுத்தேன். ஐஸ்கிரீம் இப்படி கொடுக்குற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஐஸ்கிரீமை லிக் பண்ணி சாப்பிடாரு. அதேமாரி நம்ம ஜொங்குக்குமே ஐஸ்கிரீமை சாப்பிடாரு. இந்தமாரி சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மூமெண்ட்டே வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சாப்பிட்றத பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. என்ன நம்ம இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இல்லாட்டி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணபடி ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம பக்கத்தில் இருக்க ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அது ஃபுல் ஹைப்பான அந்த மூமெண்ட்டுக்கு ஐஸ்கிரீமை கீழே போட்டுருவாரு. கீழே போட்டால் அங்கே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நோட் பண்ணால் ஜொங்குக்கு பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு ஜொங்குக்கை கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணி ஜொங்குக்கை டைட்டாக ஹாக் பண்ணி ஜொங்குக்கோட பாடியை ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி கேட்டால் வந்து அவர் கிளப்பில் வச்சு எப்படி தன்னோட கண்ட்ரோலில் இருந்து ஜொங்குக்கிட்ட க்ளோஸாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணார். அதே மாதிரி இப்போ ப்ளே பண்ணுற அந்த மூமெண்ட்டும் பாடி ஹீட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிற அந்த மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. நார்மலாகவே இல்லைங்கிறது தெரிஞ்சுட்டு பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்துட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி என்னாச்சு டேயாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், செம்ம ஹைப்பாக இருக்குது ஜங்குக்,
என்கிட்ட வந்து என்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கோயேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. அந்த மாரி சொன்னேன். ஜங்குக்குமே நம்மகிட்ட டைட்டாக ஹக் பண்ண போயிட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாரி சொன்னேன். நம்ம டேயோட லிப்பிட்ட சும்மா இல்லாமல் ஜங்குக்கோட செஸ்லலாம் ப்ளே ஆகுது. இந்த மாரி ப்ளே ஆனால் நம்ம ஜங்குக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. டே ஃபுல்லாக ஒரு ஹைப்பான மூமெண்ட்டில் இருக்கிறான், எங்கேயோ தப்பு இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லி திங்க் பண்ணிவிட்டு டே இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளே பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக் ஃபுல்லாக கண்ட்ரோலை மொத்தத்தையுமே ஃபுல்லாகவே இழந்து டேயை பெட்டில் லாக் பண்ணபடி டே கூட பயங்கரமாக இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் எப்போதுமே நம்ம டேக்கிட்ட ரொம்ப சாஃப்டாக ப்ளே பண்ணுறவர் இப்போ டேயே நம்ம ஜங்குக்கை பயங்கரமாக ஹைப் பார்க்குற மூமெண்ட்டுக்கு செம ரூடாக கிஸ் பண்ணுறது, பைட் பண்ணுறது, இன்சல்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி எல்லாமே நம்ம ஜங்குக் பயங்கரமாகவே ப்ளே பண்ணுறாரு. இந்த மாதிரி பயங்கரமாக ப்ளே பண்ணி 2 பேருமே பெட்டில் டயர்டாக ஸ்லீப் பண்ணால் நைட்டு 8:00 மேலே மூவ் ஆன் ஆன மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட மாம் வந்து ஜங்குக்கோட ரூம் டோரை நாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாக் பண்ணோம். நம்ம டே ஃபுல் டயர்டு, பயங்கரமாக நம்ம ஜங்குக் டயர்டாக்குன அந்த மூமெண்ட்டுக்கு டோர் நாக் ஆகுற சவுண்டு கூட கேட்கல. அவர் ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி ஸ்லீப் பண்ணால் டே பக்கத்தில் டேயை ஹக் பண்ணபடி ஸ்லீப் இருந்த நம்ம ஜங்குக்கு தான் சவுண்டை கேட்டு அப்படியே எழுந்துக்கிறாரு. எழுந்து ரூம் டோர் நாக் ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட பாடியில் பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி டேயை கவர் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணபடியே ரூம் டோரை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. பாடியெல்லாம் நெளிச்சு விட்டபடி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது நம்ம ஜங்குக்கோட மாம் நோட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நானும் ஃபுட் எடுக்க வருவீங்க 2 பேருங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். டே எங்கே அவனை கூப்பிடு, டைம் ஆயிடுச்சுல 8:00 மேலே ஆயிடுச்சு, ஃபுட்டை சாப்பிடாண்டாமா அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஃபுட்டா 8:00 ஆயிடுச்சா, ஏன் டைம் போனதே தெரியலையோ, டே எங்கே அப்படிங்கிற மாரி சொல்லவும் அவன் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கான். என்ன ஸ்லீப் பண்ணுறானோ அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட மாம் ஷாக்காக நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா, இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டுன்னு இந்த மாரி முறைக்கிறீங்க? அவனுக்கு காலேஜில் நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் டயர்டில் ஸ்லீப் பண்ணிட்டான். ஃபுட்டை வேணால் கொண்டாங்க, அவன் எழுந்தப்புறம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஃபுட் அப்படியே பிளேட்டில் வாங்கிட்டு ஜங்குக்கும் ஃபுட்டை எடுத்துகிட்டு நேராக ரூமுக்கு வந்து ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேக்கு ஃபுட்டை வச்சுட்டு ஜங்குக்கு மட்டும் ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றாரு. இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்து சாப்பிட்ற அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் தியா இன்னைக்கு முழுக்க எப்படிலாம் ப்ளே பண்ணியிருப்பேன்னெல்லாம் பேசியிருப்பா. அது எல்லாமே ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கு அப்படியே திங்க் ஆகி எப்படி டேக்கி இந்த மாதிரி ஆச்சு, ஒருவேளை டேயோட காலேஜில் ஜான் தான் இல்லையே, ஜான் இல்லை அப்போ வேறு யாராவது அந்த ப்ளேஸில் டேட்டை ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக திங்க் பண்ணிகிட்ருப்பாரா. எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடு காலேஜுக்கு 2 பேருமே வராங்க. நம்ம ஜங்குக்கோடையே நம்ம டேயுமே ஸ்கூலுக்குள்ளே என்ட்ராகி நீ நேற்று என்னெல்லாம் சாப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஸ்கூலில் வந்து மில்க் ஷேக் குடிச்சிட்டு அப்புறம் ஜிமினா ஒரு ஃபுட்டு கொடுத்துருப்பார்ல, அதை நம்ம ஜங்குக்கோட ஸ்கூலில் தான் ஒரு கேண்டீனில் வாங்கியிருப்பாங்க. அந்த கேண்டீனுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் இங்கேயா உனக்கு அந்த ஃபுட்டை கொடுத்தாங்க, ஜிமினா வாங்கினா ஜிமினா 2 எடுத்து சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சரி ஓகே, இங்கே தான் நீ ஃபுட்டை சாப்பிட்டா மில்க் ஷேக் குடிச்ச, சரி நீ காலேஜுக்கு போ, ஆஃப்டர்நூன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே நேராக காலேஜுக்கு அனுப்புகிறாரு. இந்த மாதிரி காலேஜுக்கு அனுப்பிட்டு டென்ஷன்லேயே அந்த கேண்டீன்லேயே நம்ம ஜங்குக்கு உட்காந்துருந்தா சுகா அப்படி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னாச்சு ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டே நேற்று உன் பாய் ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஏதாவது ப்ளே பண்ணானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன். புரியலடா. இல்லைடா நேற்று உன் பாய் ஃப்ரெண்டு ஏதாவது உங்ககிட்ட ரொம்ப ஹைப்பாக ப்ளே பண்ணானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொன்னால் டே பண்ண மூமெண்ட்டு அப்படியே சொல்கிறாரு. ஜிமினா மட்டும் ஒரே ஃபுட்டை தானே சாப்பிட்டாங்க, ஜிமினா தானே நிறைய சாப்பிட்டான், டே ஒரே ஒரு ஃபீட் தானே எடுத்துக்கிட்டான், அப்போது ஜிமினா சாப்பிட்ட ஃபுட்டில் ப்ராப்ளம் இல்லை, அப்போது டே குடித்த மில்க் ஷேக்கில் தான் ப்ராப்ளம். மில்க் ஷேக்கை நீ தானே வாங்கிட்டு வந்த? ஆமாண்டா, மில்க் ஷேக் நான் தான் வாங்கிட்டு வந்தேன். நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் பட் அது ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சுகா செலவும் ஓப்பனில் இருந்துச்சா, நீ வாங்கிட்டு வர சொல்லி ஓப்பன்லேயே இருந்துச்சு, இல்லை அப்போ க்ளோஸில் தான் இருந்துச்சு, நீ ஃபைட் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அப்போ நான் இந்த மூமெண்ட்டை நான் நோட் பண்ணேன், அந்த இதில் பாட்டில் ஓப்பனாக தான் இருந்துச்சு, ஒரு வேளை நான் தான் தெரியாமல் இப்போது விட்டு ஓப்பன் பண்ணியிருப்பேன்னு நினச்சிங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நேற்று அங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டான், யாரோ இதில் ப்ளே பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அந்த மில்க் ஷேக்காக தான் இருக்கணும், அப்போ அது டேக்கி மில்க் ஷேக் இல்லை எனக்கு, அப்போ அவளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
இந்த மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணிட்டு இருந்தோம். தியாவை கண்டுபிடிச்சது கூட தெரியாமல் தியா வந்து நேற்று ஜங்குக்கு மிஸ் ஆகிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே திங்கிங்கில் நேராக நம்ம ஜங்குக் கிட்ட வந்துட்டு ஜங்குக்கை பேக்கப் பண்ணப்படி லைட்டாக பிடிச்சிட்டு, என்னாச்சு ஜங்குக்கா, கேண்டீனில் என்ன பண்ணிட்டு இருக்க, ஐயோ ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றேன், ஃப்ரூட்ஸை வேணா நான் கட் பண்ணி தரட்டுமா, நைஃபட்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு இருக்க அந்த நைஃப் அப்படியே வாங்கி கட் பண்ண போவாரா, இந்த மாதிரி கட் பண்ண நம்ம ஜங்குக்கு அப்படி டியாவே பட்டபடி முறைச்சபடி உட்காந்துருக்காரு. எதுக்காக ஜங்குக்கு எப்போ பட்டாலும் என்ன பார்த்தாலும் இந்த மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கிறேன், ஃப்ரூட்ஸை தானே கட் பண்ணி தரேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரூட்ஸை கட் பண்ணி அப்படி ஜங்குக்கை பார்த்து நீட்டுவாலாம். இந்த மாதிரி நீட்டுனா ஃப்ரூட்ஸை கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு கேம் விளாண்டா என்ன சுகா அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஆமாம் விளாண்டுலாமே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சுகாவும் சொல்ல, என்ன கேம் என்னையும் சேர்த்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம டியா வந்து ஜங்குக்கிட்ட கேட்க, ஒன்றை வச்சு தானடி கேமே ஆட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ இல்லாமலையா 3 மெம்பர்ஸு சேர்ந்தே கேம் விளாடலாம், முதல்ல யார் கேமை ஸ்டார்ட் பண்ண போடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட அந்த நைஃபை சுற்றி விட்றாரு. இந்த மாதிரி சுற்றி விட்டா அது கரெக்டாக முதல்ல ஜங்குக்கிட்ட தான் வருது. இப்போ நான் தான் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே அந்த டேபிளில் வச்சுட்டு அந்த நைஃபை தூக்கி ஹேண்ட்ஸு ஃபிங்கர்ஸில் கேப் இருக்கும் மாதிரி அந்த கேப்புக்குள்ளே குட்டுறாரு. இந்த மாதிரி குட்டுறதை பட்டுட்டு தியா செம ஷாக் ஆனா சுகவுமே ஒரு செகண்டில் ஷாக் ஆயிடுவார்.